ஹலோ காய்ஸ், வெல்கம் டு த்ரோன் அகாடமி. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோ பதிவில் நவம்பர் 23 மற்றும் 24க்கான நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். ஸோ டெய்லி பேசிஸில் நம்ம தினமணி நியூஸ் பேப்பர் போட்டுட்ருக்கோம். அட் த சேம் டைமில் தினமணியிலிருந்து மட்டும் குயிஸ் போட்டுட்ருக்கோம். இது வரைக்கும் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணாதவங்க இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் டெலகிராம் சேனலோட லிங்க் தரேன், ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணவங்களுக்கு நான் திருப்பி ரிப்பீட் சொல்கிறது என்னென்னா, ஆக்டிவ் பார்ட்டிசிபேஷனில் ஜாயின் இருந்துக்குங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட் நியூஸ் பார்த்துருங்க. தமிழகத்தில் நிதி உரிமைக்கு குரல் எழுப்புங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்போ பார்த்திங்கன்னா நாடாளுமன்றத்தில் பார்த்திங்கன்னா அந்த குளிர்கால கூட்டத்தொடர்ன்றது நடந்துகிட்டு இருக்குது. ஸோ தமிழக பிரச்சனைகளை பற்றி எடுத்து சொல்லுங்கன்னு சொல்லிட்டு எம்பிக்களுக்கு முதல்வர் சொல்லியிருக்காருன்றதை சொல்கிறாங்கப்பா. ஸோ நீங்கள் தெரிஞ்சிங்கன்னா போதும், அந்த நாடாளுமன்றத்தில் இந்த அவைகள் தெரிஞ்சுன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து பாருங்கள், மருத்துவ சேவைகளுக்கு இடைத்தரகர்களை நாட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு டிஎன்பிசியில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஊட்டச்சத்தை உறுதி செய்வோம் திட்டத்தை 2022 ஆண்டு மார்ச் 1 நீலகிரியில் முதல்வர் அறிவித்தார். அப்போ நீலகிரியில் ஃபஸ்ட்டு அறிவிக்கிறார். இந்த 2.0ன்றது தான் பார்த்திங்கன்னா அரியலூரில் வாரணவாசி ஊராட்சியில் என்ன பண்ணுறாரு பார்த்திங்கன்னா அறிவிக்கிறார். அப்போ பாருங்கள், முதல்ல அறிவிச்சதுங்க நீலகிரி மாவட்டம் 2022. இப்போது 2024 அரியலூர் மாவட்டம் வாரணவாசியில் அறிவிச்சிருக்காரு அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக ரெண்டுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன். ஸோ பொலிட்டிக்கல் நியூஸ் இன்றைக்கி நிறைய இருக்கும்னு நினைக்கிறேன், ஐ திங்க். ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், தேவையில்லாத நியூஸ்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாங்க. டைரெக்டாக பார்த்திங்கன்னா திருக்குறள் போயிடலாம். திருக்குறள் எக்ஸ்பிரஷன் பார்க்கலாமா? வகையறச் சூழாது எழுதல் பகைவரை பாத்தி படுப்பதோர் ஆறு அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு செயலை திட்டமிடாமல் செஞ்சு அதை பகைவரை வளர்க்குறதுக்கான வழியாக இருக்கக்கூடாது அப்படின்றாங்க. அப்போ திட்டமிட்டு செஞ்சால் பகைவரை வளர்க்காது, ஆனால் திட்டமிடாமல் செஞ்சால் ஆட்டோமேட்டிக்காக பகைவரை என்ன பண்ணணும்னா வளர்த்து விட்டுடும் அப்படின்றத திருவள்ளுவர் செய்திருக்காரு. அதான் தெரிந்து செயல் வகை அப்படின்ற திருக்குறளில் கூறியிருக்காருங்க. அடுத்தது, பிற நாட்டு வளங்களை இந்தியா ஒருபோதும் அபகரித்ததில்லை. இந்த வார்த்தை ரொம்ப நல்லாவே இருக்குது, உண்மையாக ஏற்றுக்கணும். பிற நாடு வளங்களின் இந்தியா ஒருபோதும் அபகரித்ததில்லை. தனது எல்லையை விரிவாக்க வேண்டும் என்ற மனநிலை இந்தியாவுக்கு எப்போதும் கிடையாதுங்க. இந்தியா சுதந்திரம் பெற்றிருந்து இப்போ வரைக்குமே என்னுடைய எல்லையை விரிவாக்குன்ற எண்ணம் கிடையவே கிடையாது. அதுவும் பாருங்கள், அவர் இது வரைக்கும் பார்லிமெண்ட்டில் போய் எல்லா இடத்துலையும் பேசியிருக்காருங்க. கிட்டத்தட்ட 14வது முறை வெளிநாடு பார்லிமெண்ட்டில் பேசுறது. எத்தனாவது முறை இதை கொடுத்துருக்காங்க பாருங்கள், 14வது முறை நம்ம இந்தியா பிரதமர் போயிட்டு என்ன பண்ணியிருக்காரு, வெளிநாடுகளில் பேசியிருக்காரு. இதுக்கு முன்னாடி யாரா இது மாதிரி பண்ணியிருக்காங்க கேட்டாங்கன்னா பண்ணியிருக்காருங்க. மன்மோகன் சிங் பார்த்திங்கன்னா 7 முறை உரையாற்றிருக்காரு. சிறப்பு உரைன்னு சொல்லுவாங்க. அவங்க போய் அந்த பில்லை பற்றிலாம் பேச மாட்டாங்க, இந்தியாவோட பெருமையை பற்றி அங்கே பேசுறது செய்வாங்க. அதில் பிரதமர் மோடி தான் ஃபஸ்ட்டில் இருக்காருன்றது சொல்கிறோம். நெக்ஸ்ட்டு பெரிய ஆர்டிக்கல், கொஞ்சம் நல்லா டெப்த்தாக படிச்சுக்கலாம். அவசர நிலை நாடாளுமன்ற முடிவுகளை செல்லாது என அறிவிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல கவனிச்சுங்க பொறுமையாக. இந்திரா காந்தி பிரதமராக இருந்தபோது 1975 ஆண்டு ஜூன் 25 முதல் 1977 ஆண்டு மார்ச் 21 வரை அவசர நிலை பிறப்பித்தார். அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அவசர நிலையை பிறப்பிச்சிட்டாங்க. இந்த நம்மளது இருக்கும் ஸ்டேட் எமர்ஜென்சி, நேஷனல் எமர்ஜென்சி அண்டு ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில், இதில் எமர்ஜென்சி பிறப்பிச்சிட்டாங்கப்பா. அப்போ அவசர நிலையின் போது 1976 ஆண்டு நாடாளுமன்றத்தில் 42வது சட்ட திருத்தம் கொண்டு வரப்படுது. அதில் என்ன சொல்கிறாங்கன்னா, இறையாண்மை, ஜனநாயக, குடியரசு என்று இருந்ததற்கு பதிலாக சோசியலிசம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ற புதிய வார்த்தைகள் சேர்க்கப்பட்டதாக கூறப்படுகிறது. பட் ஆனால் நமக்கு என்ன பண்ணலாம், சோசியலிசம், மதச்சார்பற்ற ஒருமைப்பாடு என்ன பண்ணுறாங்க, இது போய் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இது கூட இறையாண்மை, ஜனநாயக, குடியரசு கூட என்ன பண்ணுறாங்க, இந்த 2 வார்த்தையும் 3 வார்த்தையும் இன்க்ளூட் பண்ணி வைக்கிறாங்க. ஸோ அப்போ தான் இப்போ என்ன பண்ணுறாங்க, இறையாண்மை மிக்க அப்படின்ற ஒரு நாடுகள் அந்த வார்த்தைகள் உருவாக ஆரம்பிச்சதுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை பற்றி உச்சநீதிமன்றம் தீர்ப்பு செல்லாதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் போட்டிருக்காங்க. பட் அவசர காலம் எடுத்த முடிவு சரிதான், வேறு வழி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அப்போ சோஷியலிசம்னா என்ன சார்னு கேட்டிங்கன்னா, சோஷியலிசம் என்பது மக்கள் நலன், சம வாய்ப்பு அளிக்கப்படுவதை குறிப்பதாகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்கப்பா. அடுத்தது 1994, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணுங்கள். 1994 ஆண்டு எஸ்ஆர் பொம்மை வழக்கில் மதச்சார்பின்மை என்பது அரசமைப்பு சட்ட அடிப்படை கட்டமைப்பின் ஒரு அங்கம் என்ற உச்சநீதிமன்றம் தீர்ப்பளிக்கிறது. டைரெக்டாக கேட்பாங்க,
மதச்சார்பின்மை என்பது அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை கட்டமைப்பின் ஒரு அங்கம் என்று கூறிய தீர்ப்புன்னு கேட்டாங்கன்னா எஸ்ஆர் பொம்மை வழக்கு. ஆண்டு வச்சும் கேட்பாங்கப்பா, 1994. இது மட்டும் நோட் பண்ணுங்கள். சாரிங்க, கொஞ்சம் த்ரோட் பெயின், அதனால தான். ஸோ ஓகே, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். அரசியலமைப்பு சட்டத்தில் திருத்தம் மேற்கொள்வதற்கான அதிகாரம் நாடாளுமன்றத்திற்கு எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு கொடுக்குதுன்னா 368. இந்த ஆர்டிகல் 368 பயன்படுத்தி என்ன பண்ணலாம், நம்ம அரசியலமைப்பில் இருக்க எந்த சட்டத்தையும் என்ன பண்ணலாம், திருத்தம் மேற்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்கப்பா. அவ்வளோதான் இந்த நியூஸ் ஃபுல்லாகவே. இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்ங்க. ஏன்னா ஒரு குழு பிரதமர் மோடி என்ன பண்ணுறாருன்னா 2022 பஞ்சாப் போகிறாரு. அங்கே போகிறப்போ அவருக்கு என்ன நடக்குதுன்னா பாதுகாப்பு குறைபாடு ஏற்படுது. அந்த பாதுகாப்பு குறைபாடை விசாரிக்க ஒரு குழு அமைக்கப்பட்டது தான் இந்து மல்ஹோத்ரா குழு. அப்போ கொஷின் கேட்கலாம், இந்து மல்ஹோத்ரா குழு எதற்காக அமைக்கப்பட்டதுன்னா பிரதமரின் பாதுகாப்பு, பஞ்சாப் பயணம் குறித்து பிரதமரின் பாதுகாப்பு அப்படின்னு சொன்னால் போதுமானது. நெக்ஸ்ட் ஒன், இதெல்லாம் ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வேண்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் இல்லை, இதில் பார்த்துக்கலாம். மகாராஷ்டிரத்தில் பாஜக கூட்டணி அமோகம், ஜார்க்கண்டில் காங்கிரஸ் கூட்டணி அபாரம். ஸோ இப்போ பாருங்கள், ரெண்டு பேருமே என்ன பண்ணியிருக்காங்க, ஜெயிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க. பாருங்கள், இந்த இடத்துல தொகுதிகள் மட்டும் நோட் பண்ணுங்கள். மகாராஷ்டிராவில் 288 தொகுதிகள் கொண்டது, ஓகேங்களா. அதில் ஜெயிச்சது வந்து பார்த்திங்கன்னா பாஜக 132 ஜெயிச்சிருக்காங்க இப்போ கூட்டணி. இதில் ஜார்க்கண்டில் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக 81 தொகுதிகள் இருக்குது, 56 இடங்களில் அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அவ்வளோதான், மற்றபடி வேறு எதுவும் தேவையில்லை இம்பார்ட்டண்ட்டாக. அடுத்தது ஆல்ரெடி பார்த்து தான், வங்கக்கடலில் உருவானது புயல் சின்னம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழகத்துக்கு கனமழை எச்சரிக்கைன்னு கொடுத்துருக்காங்க. அந்த புயல் பேர் என்னன்னு பார்த்தீங்கன்னா பின்ஜல் அப்படின்ற ஒரு புயல். இந்த புயலுக்கு பேர் சூட்டிய நாடு கேட்டாங்கன்னா சவுதி அரேபியா. மறக்காதுங்க, சவுதி அரேபியா. ஐ திங்க் இதுக்கப்புறம் வரது எல்லாமே பொலிட்டிக்கல் அண்ட் கிரிட்டிக்கல் நியூஸுங்க. ஸோ அதனால் எலெக்ஷனில் முடிஞ்சது வந்து ஃபுல்லாகவே உள்ள அதுதான் இருக்குது. ஸோ அது நமக்கு தேவைப்படாது. எக்ஸாமுக்கு என்ன தேவையோ நான் உங்களுக்கு ஷார்ட் பண்ணி கொடுத்துட்றேன். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஈஸியாக படிக்கிற மெத்தடும் நம்ம போட்டு கொடுத்துடலாம். சரி, ஓகேங்க, அவ்வளோதாங்க. இன்றைக்கி நியூஸ் வந்து பார்த்திங்கன்னா இதோட முடிவடைகிறது. நாளை சந்திப்போம். நன்றி.